Taste the Daily. அண்மை செய்தி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் 300 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாடிமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாடிமுத்து, முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் கும்பகோணம் அருகே உள்ள சோழன் மாளிகை, பட்டீஸ்வரம், ஆரியபடையூர், திருவிழஞ்சிரி, வலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கு மேற்பட்ட ஏக்கர்ல சம்பா பயிர்கள் நடவு செய்திருக்காங்க. இந்த மழை தொடர்ந்து மழை பெறுவதனால நடவு செய்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில இருக்குது. ஏக்கருக்கு விவசாயிகள் 25,000 ரூபாய் வரை செலவு செய்து தொகையை எப்படி மீட்டெடுப்பதுன்னு தெரியாம மிகவும் கவலையில இருக்காங்க. போதிய வடிகால் முறையை அரசு முறையாக வடிகால் தூர் வராதால் இந்த மழையால இந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால அரசு உடனடியாக விவசாயிகள் நிலங்களை பாதிக்கப்பட்ட நிலங்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்கணும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நாடிமுத்து, உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி. கும்பகோணம் சோழன் மாளிகை, பட்டீஸ்வரம், ஆரியபடையூர், திருவஞ்சலி, வலையப்பேட்டை எல்லா கிராமமும் சேர்ந்து எல்லாம் வடிகால் வசதி சரியில்லாத காரணத்தால் முடிவு. நாங்கள் ஏற்கனவே வடிகால் வெட்டுறதுக்கு சொன்னோம். அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு நட தான் வெட்டுவோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதே அதிகாரியை பார்த்து கலெக்டரை பார்த்து மனுவும் கொடுத்துருக்கோம். வெட்டல, வடிகால் சரியில்லாத காரணத்தால் எல்லாம் முடிவு. அரசு எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயியை கவுண்ட் பண்ணுங்க. அங்கேயும் கடனா உடனே வாங்கி போட்டு தான் நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுத்தமாகவே எல்லாமே அழிந்து ஒரு பெரிய இழப்பீடை சந்திக்கிற நிலைமையில நாங்கள் இருக்கோம். அதனால அரசு எங்களுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து எங்களை உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.